சாட்டை துரைமுருகனின் சேட்டைகள். இதுதான் இன்றைய காணொலியின் தலைப்பாக எடுத்து வைத்திருக்கின்றேன். எதற்காக இந்த விடயத்தை மையப்படுத்தி நான் பேசுகிறேன் என்பதற்கு நீங்கள் இந்த காணொலியை கடைசி வரை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதற்கான உண்மை நிலைகள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கும். இது யார் மீதும் தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலோ அல்லது ஒருவரை குற்றம் சுமத்த வேண்டும் என்கின்ற களத்திலோ இந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்படவில்லை. நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் அதில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். இந்த சாட்டை துரைமுருகன் அவர்களை மையப்படுத்தி பல சர்ச்சைகள் பல கட்டங்களில் எழும்பியிருக்கின்றன. ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாரா என்றால், சில நேரங்களில் அவர் கட்சியில் தொடர்பில்லை என்று அறிவிக்கப்படும். ஆனால் சில காலங்களில் அவர் மீண்டும் கட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். தற்பொழுது சாட்டை துரைமுருகனின் சேட்டைகள் என்று நாம் எதை எடுத்து வைக்க இருக்கிறோம் என்றால், ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கும், அல்ல என்றால் நீங்கள் அறியாத செய்தியாக இருக்கும். சாட்டை துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது வெளிநாட்டு ஒன்றில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணையதளங்களில் பரவத் தொடங்கி இருக்கின்றது. அந்த புகைப்படங்கள் எதனை மையப்படுத்தியது, சாட்டை துரைமுருகன் எந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை நீங்கள் பார்க்கின்ற பொழுதே இங்கு எவ்வளவு பெரிய நாடகங்களை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் எங்களிடம் ஜாதி இல்லை, மதம் இல்லை, நாங்கள் தமிழர் என்கின்ற அடையாளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் என்பதைத்தான் இதுவரை அவர்கள் ஒவ்வொரு பதிவுகளாக வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய குழந்தைக்கு மொட்டை போடுவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு இடத்தில் அது செய்யப்படும். அதுபோல மதம் சார்ந்த பல பதிவுகள் அவர்களால் எடுத்து வைக்கப்படும். ஆனாலும் அவர்கள் குறிப்பிடுகின்றது, நாங்கள் மதத்தை மையப்படுத்திய அரசியல் களம் அல்ல, நீங்கள் ஜாதிகளால் பிரிந்தீர்கள், மதங்களால் பிரிந்தீர்கள், அதனால்தான் தமிழ்நாட்டை தமிழன் ஆள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது, நாங்கள் அதை ஒருங்கிணைந்து தமிழ் தேசியம் என்கின்ற களத்தில் அதை கொண்டு போவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்றுதான் சீமான் அவர்கள் கருத்துக்களை பதிவிடுவார். ஆனால் இன்று சாட்டை துரைமுருகன் வெளிநாட்டில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டார் என்று குறிப்பிட்டேனே, அது சாட்டை துரைமுருகன் எந்த ஜாதியை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கின்றாரோ அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வில் சாட்டை துரைமுருகன் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இவர்கள் ஜாதி இல்லை, மதம் இல்லை என்கின்ற கருத்துகள் எடுத்து வைப்பதெல்லாம் ஒரு போலி நாடகமான ஒரு விடயமாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணமடைந்த அந்த ஸ்ரீபெரும்புதூரில் அவர் மரணமடைந்த அந்த இடத்தில் போய் ஒரு காணொலியை எடுத்து அவர் அதை வெளியிடுகின்றார். இந்த காணொலியை எடுத்து அவர் வெளியிடுவது அவருடைய உரிமை, அதை குறித்து நாம் பேச முடியாது. ஆனால் இதே சாட்டை துரைமுருகன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்ற அந்த சூழலில் ராஜீவ்காந்தி அவர்களை அழித்தது நாங்கள் தான் என்கின்ற ஒரு பெருமித கருத்தை பதிவிட்டார். அப்பொழுதே பல அதிர்வலைகள் ஏற்பட்டன. தமிழர்கள் எவ்வளவு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம், ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் சார்ந்த விடயத்தில் பல ரகசியங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது, யார் உண்மையான குற்றவாளி என்கின்ற விடயமே பெருங்கேள்வியாக இருக்கின்றது. இந்த சூழலில் திடீரென்று போய் ராஜீவ்காந்தி அவர்களை அழித்தது நாங்கள் தான் என்று இவர் சொல்லக்கூடிய அந்த விடயம் ஒட்டுமொத்த தமிழர்களையுமே அது பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒன்று என்கின்ற பதபதைப்பு தமிழ் சமூகத்திடம் அப்பொழுது எழும்பி இருந்தது. ஆனால் அதை குறித்து எந்த விதமான வருத்தமோ அல்லது நாங்கள் தவறான ஒரு பதிவை வெளியிட்டு விட்டோம் என்கின்ற ஒரு கருத்துக்களையோ பதிவிடாமல் சாட்டை துரைமுருகன் தன்னுடைய களங்களை தொடர்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் தான் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த நினைவிடத்திற்கு சென்று ஒரு காணொலியை எடுத்து வெளியிடுகின்றார். அந்த காணொலியில் ராஜீவ்காந்தி அவர்களை மையப்படுத்தி அவர் என்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் அவர் சார்ந்தது, அல்லது அவரை மையப்படுத்திய அது கருத்து. நாம் அதற்குள் செல்வது நாகரிகமற்றது. அது ஒரு தனிப்பட்ட ஒருவர் தனக்கு விருப்பப்பட்ட காணொலியை எடுத்து வெளியிடுகிறார். ஆனால் அந்த காணொலியினால் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தொண்டர்கள்
பெரிதும் வருத்தம் அடைகிறார்கள் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்படுகிறது. உடனடியாக செல்வ பெருந்தகை அவர்கள் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டதாகவும், சீமான் அவர்கள் உடனடியாக உங்களுக்கு வருத்தம் ஏற்படுகிறது என்றால் அந்த காணொலியை உடனடியாக சாட்டை துரைமுருகனிடம் சொல்லி அப்புறப்படுத்த சொல்லிவிடுகிறேன் என்று கூறி அப்புறப்படுத்த சொன்னதாகவும் ஒரு செய்தி உலா வருகின்றன. அப்படி என்றால் நீங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை பதிவிடுவது கூட ஒரு போலி நாடகம் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றன. காரணம், சாட்டை துரைமுருகன் பேசி வெளியிட்ட ஒரு காணொலியே உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்கு செல்வ பெருந்தகை சொன்ன மறுநிமிடமே அதை உடனடியாக செயல்படுத்தி இருக்கிறார் சீமான் என்கின்ற அந்த விடயம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம். அதுதானே உண்மையாக இருக்க முடியும். நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து பெரும்பாலானவர்கள், அதாவது அந்த இயக்கத்தில் முதலாக ஆரம்பித்த காலகட்டங்களில் அந்த இயக்கத்தோடு பயணித்தவர்கள், அந்த இயக்கத்தை எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்த பலர் வெளியேறிவிட்டார்கள். அப்படி வெளியேறியவர்கள் ஒரே ஒரு நபரை மையப்படுத்திய குற்றச்சாட்டுகளைத்தான் எடுத்து வைக்கின்றார்கள். அது யார் என்றால் சாட்டை துரைமுருகனை மையப்படுத்திய குற்றச்சாட்டுகளைத்தான் எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் இதுவரை துரைமுருகன் அவர்களை மையப்படுத்தி எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு இப்படி அனைவரும் உன்மீது குற்றம் சொல்கிறார்களே, நீ அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை ஏன் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நிலைப்பாட்டை சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்டு கேள்வி கேட்டிருக்கிறாரா என்றால் இல்லை என்கின்ற பதிலைத்தான் பலரும் எடுத்து வைக்கின்றார்கள். தற்பொழுது நாங்கள் ஜாதி இல்லை என்பதை முதன்மைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஜாதி அமைப்பு நடத்திய கூட்டத்தில் அந்த ஜாதியை சார்ந்த துரைமுருகன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதன் பின்னணியில் ஒரு ஜாதிய அரசியலை நீங்கள் இந்த தமிழகத்தை மையப்படுத்தி உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உண்மை என்பதாகத்தானே தெரிகின்றது. அப்படி ஜாதி அமைப்பில் துரைமுருகன் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்த மறு நிமிடமே சீமான் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் சீமான் அவர்களுடைய அந்த கட்சி நாம் தமிழர் இயக்கம் ஜாதியம் அற்ற ஒரு அமைப்பு என்கின்ற ஒரு களத்தையும் ஒரு தேடலையும் நம் மனதிற்குள் உருவாக்கும். ஆனால் இங்கு ஒட்டுமொத்தமாக இவர்கள் ஒரு வேடங்களை அணிந்து கொண்டு தங்களை முதன்மைப்படுத்துவதற்காக தமிழ் என்கின்ற வார்த்தையை கையில் பிடித்து கொண்டு இவர்கள் பயணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கும் ஒரு ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தி பேசப்பட்டது உண்டு. அதாவது குருவித் தலைவரை மையப்படுத்தி சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு கருத்து அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது. அதுவும் மிகவும் இகழ்வாக பேசியதாக அந்த கருத்து சொல்லப்பட்டது உண்டு. அப்பொழுதும் இவர்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை தான் பேசுகிறோம் என்று மார்பு தட்டி கொண்டாலும் தமிழுக்காக உழைத்தவர்களை இவர்கள் இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் தொடர்ந்தார்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் தன்னுடைய ஜாதி பட்டில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கின்றார். அந்த பயணத்திற்கு தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அவர் இப்பொழுது போட்டிருக்கக்கூடிய ஒரு கயிறு தான் இந்த தமிழ் என்கின்ற ஒரு அடையாளம் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.